ஓரசக்தி, தூரசக்தி, பாரசக்தி, ஏரசக்தி, ஓரசக்தி. இத்தனை நாளா நீ என்னை ஆந்தையின, நாயின, நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இனிமேலே எங்கட மரியாதையை நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்க ஊர்ல வருவாங்க குடி கொடுப்புக்கு. நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு. என்ன கலாய்க்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. என்ன ஷார்ப்பு கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யாரு கலாய்ப்பா? அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி. இவன் ஏன் இப்படி கிடந்து புலம்புறா தெரியுமா? தெரியாது தெரியுமா? பொறாம. ஆமாங்க. நான் என்ன இப்படியே அடுப்பு ஊதிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ் மட்டும் பெரிய போஸ்டுக்கு போயிட்டானே பொறாம. அதான் சாம்பார்ல கொதிக்கிற கத்திரிக்காய் மாதிரி தலை பண்ணு கொதிக்கிற. சமையலே எங்க கொஞ்சம் சாகரியா எடுத்துக்கோ. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறார். போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரளவோட மதிக்கிறது இல்ல. பத்திரிக்கைக்காரங்களா? நான் வர சொல்லவே இல்லையா? வர சொன்னேன். ஏன் விளையாடுறீங்களா? கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமே பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடணும், பேட்டி கொடுக்கணும், அப்பதான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது அரசியலை பத்தி கேட்டா நான் என்னையா பதில் சொல்றேன்? நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பயலுங்க. உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரண, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு? மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்ட போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தவறுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு. அவனை அன்னைக்கே வேட்டியை காணும், சட்டை காணும் ஓட விடுறத விட்டு அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? சார், இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர். அது இப்ப நம்ம பேச தேவையில்லை. நோ கமெண்ட்ஸ். இப்போ அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? கருமம். ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. வந்த உடனே முதல் கையெழுத்து 200 மின்சாரம். எப்படி? சூப்பர். 2,50,000 கோடி கடன் இருக்கு. தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையா யோசிப்பா. சொடக்கு சொக்கலிங்கன்னு ஒரு பெரிய தாதா அந்த ஏரியாவில் இருக்காரு சார். அவரோட சின்ன வீடு இந்த ஏரியாவில் இருக்குதுங்க. அவளை பாக்குறதுக்காக அடிக்கடி இங்க வருவாருங்க. அவர் வரும்போது கரண்ட் கட் ஆயிருங்க, போனதும் கரண்ட் வந்துருங்க. யாரா கரண்ட் ஆன் பண்ணது? நான்தாயா. ஏன் இந்த கரை பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது லைட் எரிஞ்சா ஓ இமேஜ் போயிருமாக்க? அவருக்கு ஏதுங்க இமேஜ்? இனிமே உன்னோட சில்லறத்தனமான சந்தோஷத்துக்காக கரண்ட கட் பண்ணேனா நான் கட் பண்ணேன். 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. எப்ப சார் அடங்க உங்க பொம்பளை மாதிரி? தெரியல கதை, தெரியல. சில பேருக்கு பதவி மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான். இவர் வாயத்திறந்தான். மன்னராட்சி வாரிசு அரசியல். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். என்ன வக்கா? சிஎம் சார், பொது இடங்கள்ல பேசும்போது அழகா பேசுங்க. வாயில வந்து மூக்குல வர சொல்லாதீங்க. அத பாக்குற சின்ன பசங்க நாங்களும் கத்துப்போம். ஓகேவா? இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா? கழிஞ்சிருவான் யார? எது? என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த, தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலி சிமி இரும்பி சிமிட்டு ஏதோ ஒரு கர்மம். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டுவிட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பதிய போடுறாங்க. ஏய்,
தெரு தெரு கஞ்சா விற்கும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? கத்தாதடா, உன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துற போகுது. கொஞ்சம் சும்மா இருடா. உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? முதலமைச்சருக்கு எங்க டைம் இருக்கு? காலையில கட்சிக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், தாலி எடுத்து கொடுத்து கழுத்துல மாலையை போடணும். சாயங்காலம் எவனாவது செலிபிரிட்டி இல்ல கட்சிக்காரன் செத்து போயிட்டான்னா அவன் காலடியில மலர் வளைய வைக்கணும். அப்புறம் லவர் வீட்டுக்கு போய் கிடைக்கிற சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அதுக்கு மேலேயும் டைம் இருந்தா வெளியில சொல்ல முடியாத வேலையெல்லாம் செய்ய வேண்டி வரும். அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, எதிர்கட்சியை இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். நீ எங்கடா போற? உன்னை தாண்டா தேடி இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா. என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அதே பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. வட மங்கி நீளம். டேய், நான் என்ன கால் லெவலத்துக்கு சாமான் நினைச்சீங்களா? கீதிக்கேடா. செருப்பு நல்லா இருக்கான்னு பார்த்தேன். இது புதுசா இருக்கு, கொஞ்சம் பழசாகட்டும். நீங்க நீங்களே பாத்துருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட இங்க எப்படியாடா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். ஸ்கூல் பசங்களுக்கு தனியா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காரு. கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு கஷ்டப்பட்டு போகாம. முதல் முறையாக தங்களது பள்ளி வளாகத்தில் இருந்து பேருந்துகள் தங்களின் இருப்பிடங்களுக்கே இயக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக 25 வளாகங்களில் இருந்து மாணவ மாணவிகளுக்காக இயக்கப்படும் 50 சிறப்பு பயண நடைபேருந்துகளை துணை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. தலைமைச் செயலகத்துல முதல்வரினுடைய இருக்கை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திரில கொடை பிடிப்பானா. நாய்க்கு பதவி வந்தது, நாற்காலி நடுத்தருக்கு வந்துருச்சு. ஏய், நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க. அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. என்ன அண்ணா, அக்கா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுறான். தற்போது முதலமைச்சர் விஜயுடன் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா செஸ் விளையாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ருக்கோ ஜரா, சபர் கரோ. சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காத நீ முதல்ல. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? டேய், என்ன குதிரையை வச்சு ஸ்ட்ரைட்டா வர்ற? குதிரை எல் ஷேப்ல தான்டா போகும். எல் ஷேப்ல போடா குதிரை. எல்போடா எல்லே செருப்பு பிஞ்சிரும். செஸ்ல அதான்டா ரூல். எல் ஷேப்ல தான்டா போகுது. எல் ஷேப்ல தான் போகும். ஆமா. இனி மாசம் 2500 ரூபாய் வரும்னு சொன்னா இப்ப என்னடா பழைய மாதிரி 1000 ரூபாய் தான் வருது. எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.